தமிழ் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. நான் ப்ரோ ரோலிங் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, புக்கே படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த புக்கை தான் 2 நாளா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால கீழே வைக்க முடியல. வேற வேலை பார்த்தா கூட இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறதா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒண்ணு படிக்கிறேன் பாரு. இனி எல்லாம் சரியாகும் சீக்கிரமே. சீக்கிரமேனா ஏதோ இப்ப இருந்து 100 வருஷத்துல இல்ல, நம்ம காலத்திலேயே நீங்களும் நானும் இருக்கும் போது அது என் கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப தூரம் இல்ல, நடக்கும், நடந்தே தீரும். நடக்கணும், நிச்சயம் நடக்கணும். இந்த மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள், அன்பை வந்து ஃபுல்லா, அதை வந்து அன்பை அவங்க வந்து டீச் பண்ணல, ஆனா அன்பாலதான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லாம சொல்லுது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நிறைய பேர் படமா கூட பார்த்திருப்பாங்க. என்னன்னா மெய்யழகன் கதை தான் இந்த புத்தகம். சா பிரேம்குமார். நம்ம படமா பார்த்துருப்போம்ல, அதை இப்ப பேப்பர்ல நான் வந்து படிக்கிறேன். அதை ரொம்ப படமா பார்த்ததோட படிக்கிறப்ப இன்னும் ஆழமா வந்து மனசுக்குள்ள பதியுது. சொல்ல போனா அந்த படம் பார்த்து முடிச்சப்பவே அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. பட் படிக்கும்போது இன்னும் வந்து ஃபீல் குட்டா வந்து இருக்கு. அடடடா, எப்பேற்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்குது. படம் பார்த்ததுனால கார்த்தி, அரவிந்த் சாமி இவங்க ஞாபகம் வருது. பட் நமக்கான ஒரு கற்பனை வரும்ல, அது ஒரு வேற உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு போகுது. கண்டிப்பா. ஏன்னா வந்து சில பேர் லைஃப்ல உண்மையாலே நிறைய மெய்யழகன்கள் இருப்பாங்க. அவங்க கூட அதை படிக்கும்போது நினைவுக்கு வரலாம். சில புத்தகங்கள் வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு இமேஜினேஷன்ல ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இது படமா பார்த்ததுக்கு அப்புறம் கூட புத்தகமா படிக்க சுவாரஸ்யமா தான், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. காரணம் என்னன்னா, இது வந்து திரைக்கதை இதுல வந்து எழுதப்பட்டிருக்க மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னாடி நிறைய திரைக்கதை புத்தகம்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இது இருக்குல்ல, ஒரு நாவல் மாதிரி தான் இருக்கு இது. ஆமா, அவரே வந்து பிரேமே தான் சொல்லியிருந்தாரு, இது ஒரு புத்தகமா போடணும் மெய்யழகன் அப்படின்னு தான் நான் எழுதினேன், அதுக்கப்புறம் தான் படமா எடுத்தோம் அப்படின்ட்டு. ஆமா, ஃபுல்லா நாவல் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாவல்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம். பொன்னியின் செல்வன், அது வந்து படிச்சுட்டு படமா பார்த்தோம். இது படமா பார்த்துட்டு வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மோகமுல், ஜே சில குறிப்புகள், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், எவ்வளவு நாவல் படிச்சிருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு ஃபீல் குட் கொடுத்துச்சோ அதே ஃபீல் குட் நிகரா வந்து கொடுக்குது இந்த மெய்யழகன் கதை. நிச்சயம் வந்து படிங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கும் அந்த இது. முதல்ல வந்து 96 படத்துக்கு பிறகு பிரேம்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, கதை எழுதணும்னு சொல்லிட்டு அந்த 96 எழுதியிருப்பார்ல நோட்ல, அதே நோட்ல தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு இந்த மெய்யழகன் கதையுமே. இப்போ கோவிட் லாக்டவுன் வர வந்துருச்சு, பேஜ் முடிஞ்சிருச்சு, கடைகள் எதுவுமே இல்லை, வேற பேப்பர் எதுவுமே இல்லை, வீட்டுல தேடி இருக்காரு. தன்னோட மகளோட இந்த நோட்டு இருக்குல்ல, இந்த டிராயிங் உடைய நோட்டு எடுத்து அங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதுலாம் எழுதியிருக்காரு அந்த கதையை. அப்படியே எழுதி ஒரு புத்தகமா போகணும்னு எண்ணமா இருந்திருக்கு. அதை எழுதி முடிச்சு புத்தகமா வந்தவொடனே போய் ஆக்டர் விஜய் சேதுபதி தான் கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி வந்து படிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே கூப்பிட்டுருக்காரு. ஒரு பானையில பீர் ஊற்றி வச்சு கூப்பிட்டுருக்காரு. அப்பவே ஓகே படிச்சுட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு பிரேம்குமார். ஓகே, விஜய் சேதுபதி சத்தியம் வாங்கியிருக்காரு, இந்த கதையை வந்து நீங்க படமா எடுத்துட்டு புத்தகமா போடுங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகுதான் வந்து படமா டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரேம்குமார். இதுக்கு வந்து அணிந்துரை PCC தான் சொல்லியிருக்காரு. அது நம்ம பிரச்சார நோக்கம் இல்லை புத்தகம் நோக்கம் நம்ம சொல்லல, உண்மையாலுமே ஒரு ஃபீல் குட்டா இருக்கு, நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஒரு நோக்கம் தான். நம்ம ஷோல வந்து தமிழ்நாட்டோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு லிடியன் நாதஸ்வரம் பத்தி பேசியிருந்தோம். அவர் சிம்பனி வாசிக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதனால சிம்பனி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கர்நாடிக் மியூசிக் அதுல இருந்தெல்லாம் எப்படி வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வந்து முருகன்கிற நேயர் கேட்டிருக்காரு. ஓகே, இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையில லிடியன் நாதஸ்வரம் சிம்பனி அவருடைய இசை நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. சிம்பனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸ். உண்மையாலுமே நியூ பிகினிங்ஸ் தான் அவருக்கு. ஏன்னா 1330 குரலுக்கும் இசை வாசிச்சவர் அவரு. ரியலாவே நீங்க போட்டு கேட்டுக்கிட்டே வந்து இருக்கலாம். அது ஒரு ராகத்தோட ஒவ்வொரு குரலும் வந்து அதோட அர்த்தம் வந்து மனசுல பதிகிற மாதிரி வந்து இருக்கும். எனக்கு உண்மையாமே சம்டைம்ஸ் தான் போர் அடிச்சுன்னா அதை நான் போட்டு வந்து கேட்கறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 1330 குரலையும் நம்ம கேட்டே முடிக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கு. அடுத்து சிம்பனிக்கு வருவோம். முதல்ல இந்த கேள்விக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். எங்களுக்கு இசை தெரியும், நீங்க வந்து கேட்டீங்க பாருங்க. இசை கேட்கதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கான நாலேஜ் எங்களுக்கு வந்து இல்ல. அடுத்த வாட்டி ஏதாவது பாட்டு பாடுங்கன்னு கேட்க போறாங்க, அதனால பதிலுக்குள்ள போயிரும். சரி, ஓகே, நம்ம கேட்டுட்டு தான் வந்து சொல்றோம். சிம்பனி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சிம்பனினா பீத்தோவன் ஃபர்ரெல்சி.
அது வந்து தி வாக் படத்துல கிளைமேக்ஸ்ல போடுவாங்க. அது கூஸ்பம் மொமெண்ட்ஸா வந்து இருக்கும் அந்த இதுல. இந்த வாக்கு படம் வந்தப்பதான் எனக்கு சிம்பனிங்கிற ஒரு மேட்ரே வந்து தெரிய வந்தது. கர்நாடிக் மியூசிக் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது. கர்நாடிக் மியூசிக்ல ராகமும் தாளமும் வந்து முதன்மையானது. அதற்கு பிறகு சுரம் வந்து வரும், பாடல் நின்று பாடுவாங்க, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கூட வாசிப்பாங்க கர்நாடிக் மியூசிக்ல. பட் சிம்பனிங்கிறது முழுக்க முழுக்க இசை கருவிகளால நிகழ்த்தப்படுற ஒரு இசை கோர்வை தான். அங்க பாடல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க, வரிகள்லாம் இருக்காதுல்ல. குறைஞ்சது 50ல இருந்து 100 பேர் வரைக்கும் அட் அ டைம்ல வந்து அந்த வந்து இசைப்பாங்க. அங்க வந்து ட்ரம்பட் இருக்கும், வயலின் இருக்கும், புல்லாங்கல் இருக்கும், பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அது வந்து கண்டக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து முன்னாடி நின்று வழிநடத்துவாங்க. அந்த குச்சியை வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆமா, அதுலயுமே டவுட், எப்படி ஒரு குச்சி ஆட்டுறாரு, எல்லாரும் எப்படி சிங்க்ரனைஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் அந்த இது தெரியும் அது. ஆமா. பட் அது கேட்கறதுக்கே ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். இந்த சிம்பனிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம், இங்க வந்து பாடல்கள் இருக்க மாட்டாங்க, இங்க வந்து அந்த இசை கோர்வை தான். ஒரு 50-100 பேர் சேர்ந்து வாசிச்சாங்கன்னா எப்படி யோசிச்சு பாரு, மெய் மருந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்கலாம். ஆமா, பல இசை கருவிகள்ல இருந்து வர சத்தம் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கோர்வையா கேட்கும் போது அதுதான் சிம்பனி. ஆமா, இந்த குட் பேட் அக்லின்னு நினைக்கிறேன் ஒரு சிம்பனி. அது கூட உலகத்துல பல கோடி பேர்கள் பார்க்கப்பட்டதா இருக்கு யூடியூப்ல. ஓகே, சோ சிம்பனினா இதுதான். பல எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிருக்கோம், தப்பா இருந்தா வந்து மன்னிச்சுக்கோங்க. எது இசை அப்படின்னு நாங்க அந்த வடிவேல் காமெடியில வர்றது மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். பட் இதை வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து தான் சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச இசைனா கூட மறக்காம கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க. அந்த எல்லாம் கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பர்சனலா. ஓகே. ஆமா, நிறைய பேர் கேட்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இசை ஞானி தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும். வருண், அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இந்த வாரம் கமெண்ட் ஷோ போறேன். இந்த மனுஷன் வந்து பரிணாம வளர்ச்சி அடையிறப்ப 3 கலையை முதல்ல வந்து கத்துக்கிட்டான். முதல்ல வந்து ஓவியம், இசை, எழுத்து. நம்ம முதல்ல எழுத்தை பத்தி சொன்னோம், மெய்யிலகன். அடுத்து இசையை பத்தி சொன்னோம். நீங்க ஏதாவது ஓவியத்தை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓவியத்தை பத்தி சொல்ல முடியாது, ஒரு காவியத்தை பத்தி வேணா சொல்லலாம். ஒரு காவிய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர், மக்களவையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு. யாருக்கும்னா பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும் ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. காவியம் இல்ல, சோதனை. ஆமா, அவங்களுக்குள்ள அது காவியமா போய்கிட்டு இருக்கு. அது நமக்கு ரோதனையா, சோதனையா, வேதனையா இருக்கலாம். சரி, ஓகே. அதுல வந்து என்ன கேள்வி வந்திருக்குன்னா, போன வாரம் நம்ம பேசியிருந்தோம் அந்த நிக்கோபார் ப்ராஜெக்டை பத்தி. அங்க வந்து ஒரு துறைமுகம் அமைக்க போறாங்க. அங்க உள்ள பழங்குடி மக்களுக்கு வந்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பவளப்பாறைகள், மீன்கள், உயிரினங்கள் எல்லாம் அழிக்க போறாங்க. பல லட்சம் மரங்கள் வந்து காணாம போகுதுன்னெலாம் பேசியிருந்தோம். அங்க ஒரு போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த போர்ட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே அதானி போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வருது. ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிற மாதிரி. ஆமா, போர்ட்னாலே அதானி போர்ட், அதுவும் ஏதான். அதனால வந்து அதானி போர்ட் பத்தி தான் கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ரவிங்கிற நேயர் அதானி போர்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா இந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு அவரே. ஏன்னா வந்து அதானியை விட்டுட்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதை வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் ஷோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவர் கணிச்ச மாதிரி அதானியை விட்டுட்டு எப்படி பண்ணுவார், பண்ணியிருக்காரு. என்னன்னா அதில் வந்து விருப்பம் தெரிவிக்கலாம், அங்கே அந்த போர்ட் வர்றது, அதில் வந்து சில நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன விஷயம்னா, அந்த போர்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்து சரக்குகள் வந்து இறங்கும், அந்த கண்டெய்னர்கள் இறங்கும். அதை ஏற்றி இறக்குற ஒரு போர்ட்டாக தான் அது இருக்க போகுது. சரக்குகளை ஹேண்டில் பண்ணுற, அந்த கண்டெய்னரை ஹேண்டில் பண்ணுற ஒரு துறைமுகம் தான் இந்த நிக்கோபார் ப்ராஜெக்டில் இவங்க திட்டமிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 11 நிறுவனங்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் மீதி 10 நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அங்கே விருப்பம் தெரிவித்த நிறுவனத்தில் முக்கியமான நிறுவனம் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து எங்களுக்கு இதில் இடம் கொடுங்க, நாங்கள் சிறப்பாக ஏற்றி இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதானிக்கு இங்கே வந்து நிச்சயமாக இடம் இருக்குது. அதே மாதிரி இதை ஒட்டி இன்னொரு கேள்வியுமே வந்திருக்கு, அந்த இந்தியன் ஓஷன். ஆமா, மீதி 9 பேருக்கு கம்பெனி தரும் அதிசய பொருள் என்னது, சோப்பு டப்பாவா? அந்த மன தைரியத்தை நம்ம வந்து பாராட்டணும். ஆமா, அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்திருக்கு. கமல் ராஜேந்திரன் அப்படிங்கிற நேயர் வந்து இந்தியன் ஓஷனுக்கு எப்படி இந்தியன் ஓஷன் பேர் வந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜியாகிரபிக்கல் லொகேஷன் தான் மெயினான ஒரு ரீசன். இந்தியா பக்கத்துல இருக்கனாலயா? பெனின்சுலா தெரியும் நமக்கு, ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, அரேபியன் சி வந்து இருக்கு.
ஜாகிரபிக்கல் லொகேஷன் நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கும். இன்னொன்று வந்து கடல் வழி வணிகம் வந்து அந்த காலத்துல வந்து நடந்திருக்கு. இந்தியாவை மையப்படுத்தி தான் அரேபியர்கள், ரோமானியர்கள், அப்புறம் கிரேக்கர்கள் எல்லாருமே வந்து நறுமண பொருட்கள், துணிகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ஐரோப்பியர்களும் எடுத்துட்டு வந்தாங்க. ஐரோப்பியர்கள் கிழக்கு இந்திய பெருங்கடல்களே வந்து குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து வரலாற்று பெயர்கள் பாக்குறப்ப பண்டைய காலத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே கிரேக்க புவியாளர் எரடோதனஸ் அவர் வந்து இந்திய கடலுங்கிறதே வந்து குறிப்பிட்டிருக்காரு. கிபி 3லயே கிறிஸ்துவ பிறப்புக்கு முன் பின்குடல்ல முன்லயே குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 1515 ஜெர்மன் வரைபடவியலாளர் லோரன்ட் ஃப்ரைஸ் அவரும் வந்து இந்தியன் ஓஷன் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்ப தமிழ் இலக்கியங்கள்ல பாக்குறப்ப புறக்கடல் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம். அதனால கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னிருந்தே இந்திய கடலுங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. 5 பெருங்கடல்ல ஒரு நாட்டோட பேரை தாங்கி இருக்கிற ஒரு கடல்னு பாக்குறப்ப நம்ம இந்திய பெருங்கடல் தான். ஓகே. கர்நாடகாவில் நடக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 2 பேருக்கு இடையிலான சண்டை எப்படி உச்சநீதிமன்றம் வரையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சண்டை பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அப்பப்போ நியூஸில் லைட்டாக தூவி விட்டு போவோம். ஆனால் இது ஒரு பெரிய சண்டை உச்சநீதிமன்றம் வரையும் போய் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முன்னாள் நீதிபதியை வந்து நியமித்து நீங்கள் மத்தியஸ்தம் பேசி வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுக்குன்னா இது எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு ஆழமான ஒரு சண்டையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். நம்ம மாநிலத்திலையும் பார்த்துருக்கோம். யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு கிளாஷ், ஒரு பனிப்போர், ஒரு கோல்டு வார் இருக்குமே தவிர அது வெளிப்படையாக ஒரு வீதிக்கு வர அளவுக்கு சண்டையா வந்து நம்ம பார்த்ததில்ல. பட் இவங்க அந்த கர்நாடகாவில் உள்ள ஐபிஎஸ் ரூபா, அதே மாதிரி ஐஏஎஸ் ரோகிணி சிந்தூரி, இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ஒரு சண்டைங்கிறது பொதுவெளியிலே வந்து வெடிச்சிருக்கு. அதுதான் உச்சநீதிமன்றம் வரையும் போயிருக்கு. இது எப்படி போச்சுன்னா, இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐபிஎஸ் ரூபா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு பார்க்கலாம். 2 பேருமே ஒரு அயன் லேடி ஆஃபீஸர்ஸ்னு பேர் வாங்கினவங்க தான். நிறைய அதிரடிகளுக்கு பேர் போனவங்க. குறிப்பாக ரூபா வந்து சசிகலா வந்து சிறையில் இருந்தாங்க. பரப்பன அக்ரஹார சிறையில் வந்து இருந்தாங்க. அப்போ வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ரூபா. இவங்க வந்து விவிஐபி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, இவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு வராங்கங்கிற வீடியோவை வெளியிட்டதே வந்து ஐபிஎஸ் ரூபா தான். அதனால அவங்க வந்து இந்திய அளவில் ஃபேமஸ் ஆனாங்க அதை பற்றி பேசினதுனால. அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜெயிலில் நடக்கிறத எப்படி வெளியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்ததுக்காக அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு இது உண்மையா அப்படின்லாம் வந்து ஆராய்ஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் அது உண்மைதான், சசிகலாவுக்கு வந்து விவிஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க சிறையில் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கப்புறம் நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து ஆனால் சசிகலா தரப்புல இருந்து இன்னும் மறுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஷாப்பிங் போலன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க அட்வொகேட் சொல்கிறது தான். ஆமாம், அவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ரூபா வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். நோட்டீஸ் வந்துச்சுன்னா சரி, ஓகே. அதே மாதிரி ரூபா வந்து 2004 அந்த டைம்ல வந்து ஒரு கைது நடவடிக்கை நடந்தது மத்திய பிரதேசத்தில். யாரை கைது பண்ணோம் அப்படின்னா, அந்த மாநிலத்தோட முதல்வராக இருந்த உமா பாரதி அவங்கள தான் வந்து கைது பண்ணோம். அப்போ வந்து கோர்ட் ஆர்டரின் படி தான் இந்த கைது. ஏன்னா கர்நாடகாவில் ஒரு கலவர வழக்கில் கோர்ட் உத்தரவின் பேரில் நீங்கள் சிஎம்ஏ கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருது. அதுக்கு தலைமையாக ரூபாவை தான் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க கர்நாடக அரசு. அப்புறம் வந்து உமா பாரதி வந்து பதவியை ரிசைன் பண்ணாங்க. கைது நடவடிக்கைலாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு லேடி சிங்கம் அப்படின்னு தான் அவங்கள வந்து ரூபாவை வந்து சொல்லுவாங்க கர்நாடகத்திலையா. அவங்க வந்து அப்படி வந்து ஒரு பேர்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த அவங்களோட எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் அவங்க அடிபணியாதனால கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு 20 ஆண்டு பீரியட்ல. இதில் இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி சிந்தூரி, இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து நிறைய பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலலாம் நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளோட சில சட்டவிரோத நடவடிக்கைகள் மேலே கண்ணு வச்சு அதை வந்து கரெக்டாக வந்து வெளிக்கொண்டு வந்து அது மேலே நடவடிக்கைலாம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனாலே நிறைய பகையும் இவங்களும் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2 ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்குள்ள ஒரு பகை வந்து உண்டாகுது. இந்த சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் தான் ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. அதில் என்னென்னா சில ப்ரைவேட் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. யார் ஷேர் பண்ணுறான்னா ஐபிஎஸ் ரூபா வந்து ரோஹிணியோட சில ப்ரைவேட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, சில மேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இவங்க அனுப்பிச்ச மாதிரியான, அவங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோவை அனுப்பிச்ச மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதை ஷேர் பண்ணிட்டு ரூபா வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இவங்க 1 இல்லை 2 இல்லை 3 மேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரைவேட் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க எப்படி இது நேர்மையானவங்களா இருக்க முடியும்? இதில் ஏதோ காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஊழல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வரிசையாக அடுக்குறாங்க. ஒரு 18-19 குற்றச்சாட்டுகளை அவங்க பாட்டு அடுக்க, அதில் வந்து ரோஹிணி வந்து பயங்கர கோபமாகி அவங்க ஒரு பதிலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு, நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்ததை இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறாங்க, நான் யாருக்கும் அனுப்பலை, எந்த ஃபோட்டோவும் அனுப்பலை, இதெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லேருந்து அவங்களா எடுத்து போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஐபிஎஸ் ரூபா மேலே. ஸோ இப்படி தான் இந்த ஃபைட்டு வந்து பெருசாகுது. இதில் 2021 டைமில் வந்து மைசூரோட மாநகராட்சியோட துணை ஆணையராக இருந்தாங்க ரோகிணி சிந்தூரி. அந்த டைமில் மதச்சார்பற்ற ஜனதாதளம், தேவகவுடாவோட கட்சி, அந்த கட்சியோட எம்எல்ஏ மகேஷ்ங்கிறவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ அவங்களுக்கும் ரோகிணி சிந்தூரிக்கும் அப்போவுமே வெளிப்படையான சண்டை இருந்தது. ரோகிணி சிந்தூரி வந்து இவர் நிறைய ஊழல் பண்ணுறாருன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்க, அவர் மகேஷும் வந்து மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த சண்டை வந்து ஓரளவு பெரிய அளவில் கர்நாடகாவில் வந்து பேசப்பட்ட ஒரு சண்டையாக தான் இருந்தது. அதுலேருந்து சில ஆண்டுகள் கழித்து, ஒரு 1-2 ஆண்டுகள் கழித்து 2 பேரும் ஒரு உணவகத்தில் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாகுது. இந்த ஃபோட்டோவுமே பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. அதை வச்சும் ஐபிஎஸ் ரூபா வந்து கேள்வி எழுப்புறாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ எப்படி நெருக்கம் காட்டுறாங்க, இதில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா, செட்டில்மெண்ட் எதுவும் ஆயிடுச்சா, ரோகிணி சிந்தூரிக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரா எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் பெரிய கேஸ் ஆகுது. 2 பேரும் இப்படி மாறி மாறி சோஷியல் மீடியாவில் அடிச்சிட்டு இருந்தோன்னா அரசுக்குமே அது ஒரு தலைவலியாக மாறுது. இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் அலுவலகத்திலேருந்து அப்போ சிஎம்மாக இருக்கிறாரு பிஜேபி சிஎம் தான், பசவராஜ் பொம்மை, அவரை வந்து கூப்பிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சண்டை நடக்கட்டும், ஏதாவது நம்ம கதை தெரியாமல் இருக்கட்டும், அதிகாரிகள் அடிச்சுக்கிறதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரில, பொம்மை நீங்கள் வந்து செயல்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரதமர் அலுவலகத்தில். உடனே வந்து 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசி போட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, நடக்கலை. அதுக்கப்புறமா அடிச்சுட்டே இருந்தோம்னா 2 பேரையும் போஸ்டிங்கே இல்லாமல் வித்தவுட் போஸ்டிங் வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சும்மா பெஞ்சில் இருங்கிற மாதிரி உட்கார வச்சாங்க. இன்னும் வசதியாக போகுமா உங்களுக்கு? ஆமாம், நாங்கள் பெஞ்சுக்கே போகிறோன்னு கோர்ட் பெஞ்சுக்கு போயிருக்காங்க. போயிட்டு என்னோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை போட்டுட்டாங்க அப்படின்னு ரூபா மேலே வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணேன். அப்புறம் வந்து நீக்க சொன்னாங்க, டெலீட் பண்ண சொன்னாங்க நீதிமன்றம். அதன்படி நீக்கினாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் ரோஹிணி வேற நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ரூபாக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அவங்க அதுக்கு வந்து மான நஷ்ட வழக்கு இப்படின்னு வழக்கு மேலே வழக்காக போட்டு தான் உச்சநீதிமன்றம் வரையும் இப்போ அது போயிருக்கு. கீழமை நீதிமன்றத்தில் ஆரம்பித்து உயர்நீதிமன்றம் வழியாக உச்சநீதிமன்றம் வரையும் இந்த பிரச்சனை வந்து போயிருச்சு. ஸோ போனோன்னு தான் அங்கே தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றமே பார்த்துட்டு 2 எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கேரியரே வந்து இந்த சண்டைனால வந்து பாழாக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் இதை மத்தியஸ்தம் பேச குரியன் ஜோசப் வந்து மீடியேட்டராக நாங்கள் போடுறோம், முன்னாள் நீதிபதியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஒத்துழைக்கணும் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து அரசியல் கட்சிகள் அடிச்சுக்குவாங்க, ஒரு மாதிரி அதிகார சண்டை அவங்களுக்குள்ள இருக்கும், ஒரு ஈகோ யுத்தம். வெளிப்படையாக நம்ம அரசியல் சண்டையை தான் பார்த்துருக்குறோம். ஸோ 2 அதிகாரிகள் அடிச்சுக்கிட்டதுங்கிறது ஒரு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இதுதான் இந்த விஷயம். பட் அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அரசியல்வாதிகள் அடிச்சுக்கிட்டா கூட டக்குன்னு கையை கொடுத்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. நம்ம பல விஷயம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், கூட்டணி வச்சுக்குவாங்க. ஆமா, பட் அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஈகோன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் ஈகோ வந்து டச் பண்ணிட்டு பார்த்துக்கலாம்பாங்க. பட் உண்மையான ரியல் அரசியல்வாதி வந்து என்ன தெரியுமா பண்ணுவான், மன்னிச்சு விட்டுருவான், போட்டுருவான். சரி, இப்ப இந்த குரியன் ஜோசப் அவர் வந்து பல விஷயங்களை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாரு. பட் இவங்க சண்டை எப்படி சால்வ் பண்ண போறாரு 2 லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோடங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு பின்னணி சொல்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருமே நேர்மையான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது இவங்க 2 பேரும் பண்ணுறது. 2 பேருக்கும் உள்ள லைட்டான அந்த ஈகோ கிளாஷை கொஞ்சம் மூட்டி விடுவோன்னு சில அரசியல்வாதிகள் மூட்டி விட்டதில் அது 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்க ஓரங்கட்டப்பட்டுருவாங்க, 2 பேருமே பணி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்கங்கிறதுக்காக தூண்டி விடப்பட்ட சண்டைன்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் யோசிப்பாங்க அரசியல்வாதிகள் தெளிவாக. அதனால அப்படி கூட இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு பின்னணி வந்து சொல்றாங்க. படமா கூட எடுக்கலாம் போல இருக்கே, அந்த அளவுக்கு போயிருக்கேது. ஆமா. வெப் சீரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வாரம் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம், பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.